வாயா. என்னப்பா நடராஜ், ஏன் ஒரு மாதிரியா இருக்க? உடம்புக்கு முடியலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. பாட்டி, அவன் தான் கடை வேலையை அலைஞ்சிட்டு இருக்கான்ல, அதான் ஒரு மாதிரியா இருக்கான். நட்ராஜ், நான் வேணா போய் டீ போட்டு கொண்டு வரட்டுமா? என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். ஏன் எல்லாரும் அவனை விசாரிச்சுட்டு இருக்கீங்க? என்னாச்சு நட்ராஜ்? ஒண்ணும் இல்ல மதி, தலை வலிக்குது அவ்வளவுதான். அதுக்கு தான் நான் போய் டீ போட்டு கொண்டு வரேங்கிறேன், வேண்டாங்கிறான். சரி போய் கொண்டு வாப்போ. என்னப்பா, கடை வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சதுமா. ஆமா, அவன் தான் தலைவலிக்குதுன்னு சொல்றான்ல, உன்கிட்ட மாத்திரை இருக்கும்ல, அதை கொடுமா. நாமளா வர வச்சுக்கிற தலைவலிக்கெல்லாம் அந்த மாத்திரை கேட்காது. என்னப்பா, நானும் உன்கிட்ட எத்தனை தடவை தான் சொல்றது, நீ ஏன் இப்படி பண்ற? என்னம்மா, என்னாச்சு? நீ ஏன் உன் தம்பி கிட்ட கேளு. நட்ராஜ், நில்லு. எங்க போற? உட்கார் இப்படி. நீ எதுக்கு சந்திரமாவை பார்க்க போன? சொல்லுப்பா, கேக்குறல்ல. விடுங்கம்மா, அத பத்தி பேசாதீங்க. என்னப்பா நீ ஏன் என் சொல் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிற? என்ன போட்டு கொடுத்துறாங்களா? அவங்க என்ன சொல்றாங்கன்றத விடுப்பா. நாம எதுக்கு அவங்க வீடு தேடி போனோம்? நாம தான் அவங்களுக்கு நமக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லி விலகி வந்துட்டோம்ல. அவங்க என்ன செஞ்சாங்கன்னு தெரிஞ்சா நீங்களே கோவப்படுவீங்க. என்ன நட்ராஜ், அவங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்களா? என்ன சொல்றாங்க அவங்க? விடுமதி, சொல்றதுக்கே எரிச்சலா இருக்கு. நட்ராஜ், இந்த டீ. எனக்கு வேணாம் சூர்யா, நான் தலை வலிக்குதுன்னு போய் தான் சொன்னேன். நீ எடுத்துட்டு போ. ஒரு இருட்டேட்டிங்கா இருக்குமா? இங்க பாருப்பா, இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. மனசுக்குள்ள உன்னை வச்சுக்கிட்டு இப்படி இருந்தா அது எல்லா வேலையும் கெடுத்து விட்டுறப்பா. என்ன ஆச்சுன்னு சொல்லு. அந்த சந்திரா என்னதான் சொல்றா? என்னத்த சொல்லல, உங்க பேத்தி கல்யாணம் நடக்காதுன்னு சொல்றாங்க. ஆமாமா, என்ன பார்த்து சொல்றாங்க. உன் தங்கச்சி கல்யாணத்தை நீ நடத்துறியா? நடத்தி காமிச்சிரு அப்படின்னு சவால் விடுறாங்க. நீ ஏன்பா அவங்க கிட்ட வம்புக்கு போற? சும்மா இருங்கம்மா. அவங்க பெரிய இவங்களா? அவங்க சொல்லிட்டா என் தங்கச்சி கல்யாணம் நின்றுமா? அப்படி ஏதாவது அவங்க பண்ணட்டுமே. எல்லாரையும் குடும்பத்தோட சேர்த்து கொளுத்தி போடுறேன். நட்ராஜ், முதல்ல இப்படி ஆவேசப்படுறதை விடு. என்னதான் வேணுமா அவங்களுக்கு? அவங்களுக்கு என்ன புதுசா ஒரு காரணம் வர வேணுமா? இங்க பாருமதி, அவங்க இனிமே ஏதாவது ஒண்ணு பண்ணட்டும். உண்டு இல்ல நாக்கிற எல்லாரையும். சும்மா ஆத்திரப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லப்பா. அந்த சந்திரா ஒரு வின பிடிச்சவ. நீ பாட்டுக்கு அவ வீட்டுல போய் சண்டை போட்டு வந்திருக்க. கோபத்துல அவ ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டா இதெல்லாம் நமக்கு தேவையாப்பா? என்ன பண்றாங்க? இல்ல என்ன பண்ணுவாங்க? நம்ம சும்மா உட்கார்ந்துட்டு இருப்போமா? சும்மா இருங்க பாட்டி. நட்ராஜ், நீ முதல்ல இப்படி எல்லாம் பேசாத. அமைதியா இரு. பாட்டி சொல்றதுலயே அர்த்தம் இருக்குல்ல. அவங்க பாட்டுக்கு கோவத்துல ஏதாவது ஏட குடும்பம் பண்ணி வச்சுட்டாங்கன்னா சிக்கல் யாருக்கு? நமக்கு தானே. இத பாருப்பா, கோவத்துல எந்த விஷயத்தையும் சாதிக்க முடியாது. கல்யாணம் முடியற வரைக்கும் நாம தான் அமைதியா இருக்கணும். என்ன வேணாலும் நடக்கட்டும், பொறுத்துதான் போகணும். என் பொண்ணு கல்யாணத்துல அடவடியே ஏதாவது நடந்துருச்சுன்னா என்னப்பா பண்றது? வேண்டாம் நட்ராஜ், உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். தயவு செஞ்சு அந்த அம்மா கிட்ட சண்டைக்கெல்லாம் போவாத. அம்மா, நீ பயப்படுறதுல ஒரு நியாயம் இருக்குமா? அந்த அம்மா பாட்டுக்கு சூர்யா கல்யாணத்துல வந்து நேரடியா சண்டை போட்டா நம்ம சமாளிச்சுக்கலாம். ஆனா அவங்களுக்கு தான் குறுக்கு புத்தியாச்சே. அவங்க வேற ஏதாவது பண்ணிட்டா என்னமா பண்றது? அதாம்மா எனக்கும் ஒன்னும் புரியல. நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு பயப்படுறீங்க? அந்த சந்திரா ஒரு புத்திசாலின்னா நாம என்ன முட்டாளா? நடராஜ், நீ என்ன பண்றேன்னா நேர பத்திரிக்கை எடுத்துட்டு நம்ம சங்கத்து ஆபீஸ்க்கு போற. அங்க இருக்கிற சங்கத்து ஆளுகளுக்கெல்லாம்
முறையா பத்திரிக்கை வச்சுக்கிட்டு என் தங்கச்சி கல்யாணத்துக்கு வந்துருங்கன்னு கூப்பிடுறேன். அப்படியே சங்கத்துல ஒரு புகாரும் கொடுத்துரு. இந்த மாதிரி என் தங்கச்சி கல்யாணத்துல சந்திரா அம்மா பிரச்சனை பண்ணுவாங்க போல இருக்கு, நீங்க தான் வந்து பாத்துக்கணும்னு அவங்க கிட்ட சொல்லிடு. அவங்க பேசி தீர்த்துக்குவாங்க. அப்படியே ஏதாவது தப்பு நடந்தா கூட சங்கம் சும்மா விட்டுருமா? ஆமாப்பா, பாட்டி சொல்றது நல்ல விஷயமா தான் இருக்கு. நீ அப்படியே பண்ணிடுப்பா. இல்லம்மா எனக்கு நடராஜ், அம்மா சொல்றது கரெக்ட். பாட்டி சொல்ற மாதிரி நீ சங்கத்திலயும் போய் ஒரு வார்த்தை சொல்லி வச்சுடு. எதுவா இருந்தாலும் நம்ம அதுக்கப்புறம் பேசிக்கலாம். யோசிக்காதப்பா. பாட்டி நம்ம நல்லதுக்கு தானே சொல்றாங்க. நமக்கு நம்ம சூர்யா கல்யாணம் தானே முக்கியம். என்னப்பா சொல்ற? சரிம்மா. நட்ராஜ், எதுவா இருந்தாலும் நம்ம அப்புறமா பாத்துக்கலாம். நீ எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்க? இந்தா முதல்ல இந்த டீயை குடி. புடி. கவிதா, ஏதாவது சாப்பிடுறியா? ஒண்ணு வேண்டாத்த. அதெல்லாம் இல்ல. இப்படியே இருந்தா எப்படிமா? குடிக்கிறதுக்கு ஏதாவது வேணுமா சொல்லு. வெளியில வெயில் ஜாஸ்தியா இருக்கு. அத்தை ஜூஸ் போட்டு கொண்டு வரட்டுமா? எதுவும் வேண்டாத்த. அப்ப இளநீர் வாங்கிட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாத்த. ஏமா ஒரு மாதிரியா இருக்க? எப்பவும் கலகலன்னு இருக்க வேண்டாமா? எதுவும். நித்யா, எங்க போற? ஃப்ரெண்டு வீட்டுக்கா? அதெல்லாம் ஒண்ணு போக வேண்டாம். அப்பா வந்ததும் சொல்லிட்டு போ. சொன்னா கேளடி. அப்பா வந்தது சொல்லிட்டு போடி. இல்லனா ஏன் உயிர் எடுப்பாருடி இந்த மனுஷன். ஏய் நித்யா. ஐயோ, இந்த பொண்ணு ஏன் தான் இப்படி பிடிவாதம் பிடிச்சு அலையதோ தெரியலையே. அந்த மனுஷன் வந்தாருன்னு என்ன உண்டு இல்ல நாக்க போறாரு. ஐயோ, நான் என்ன பண்றது? யாருக்கு என்ன பேசுறது? அத்தை, என்னால தானே இவ்ளோ பிரச்சனையும். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. நீயே வீணா மனசை போட்டு குழப்பிக்கிற. அவ எப்பவுமே இந்த மாதிரி தான். மாமா தான் உன்கிட்ட சொன்னார்ல. இல்ல அத்தை, நான் வேணா எங்க அப்பா வீட்டுக்கே போயிடுறேன் அத்தை. இத பாரு கவிதா, சும்மா சும்மா அந்த வார்த்தையை சொல்லிட்டு இருக்காத. அத்தை தான் சொல்றேன்ல, அவ எப்பவுமே இந்த மாதிரி தான் பண்ணுவா. இல்ல அத்தை, தேவையில்லாம என்னால இந்த வீட்டுல சண்டை வர்றது, நித்யா வீட்டை விட்டு வெளியே போறது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அத்தை. பாரு, இங்க வா. இங்க வா. ஏன் வா. உட்கார். உட்காரு. உட்கார். இத பாரு கவிதா, ஏன் பொண்ணுங்கிறதுக்காக நான் சொல்லல. அவ எப்பவுமே இப்படித்தாமா. இப்படி அவசரப்பட்டுதான் அவ வாழ்க்கையை அவளே வீணாக்கிக்கிட்டாமா. இன்ஜினியரிங் படிக்க வச்சோம். நாங்க எவ்வளவு வசதியானவங்கன்னு உனக்கே தெரியும். நாங்க அவளுக்கு ஜாம்னு கல்யாணத்தை பண்ணி வைக்க நினைச்சோம். அதே மாதிரி நாங்களும் அரேஞ்ச் பண்ணோம். நல்லாதான் இருந்தா கவிதா. முதல் நாள் வரைக்கும் நாங்க பார்த்த மாப்பிள்ளை கிட்ட நல்லா தான் பேசிட்டு இருந்தா. திடீர்னு என்ன நினைச்சாலோ தெரியலமா, ராத்திரோட ராத்திரியா கிளம்பி போயிட்டு அந்த பாபு பையில கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறா. அதையும் நாங்க மன்னிச்சு ஏத்துக்கிட்டோம் தெரியுமா. அப்புறம் என்னடான்னா, திடீர்னு ஒரு நாள் வந்து அவனை எனக்கு பிடிக்கல, அந்த வீட்டுக்கு நான் போக மாட்டேன், இனிமே எனக்கு புருஷனும் வேணாம் ஒண்ணு வேணாம்னு சொல்லிட்டு இங்க வந்து நின்னா. அப்பவும் நாங்க ஏத்துக்கிட்டோம். இதோட நின்னு இருந்தா பரவாயில்லையே கவிதா. திருதிருப்புன்னு எங்களை வேணாம்னு சொல்லிட்டு மறுபடியும் அவ புருஷன் வீட்டுக்கே அவ போயிட்டாமா. அப்பவும் நாங்க ஒன்னும் சொல்லலையே, விட்டுதானே கொடுத்தோம். ஏன் எங்க பொண்ணு நல்லா இருக்கணும் தானே. அங்க போய் அவ நிம்மதியா இருந்தாளா? இல்லையே. குழந்தை உண்டானதுக்கு அப்புறம் திரும்ப அங்க சண்டை போட்டுட்டு இங்க வேக வேகமா வந்து நின்னா. என் குழந்தைய கலைச்சி ஆகணும்னு சொல்லிட்டு கலைச்சிட்டு வந்து நின்னா. புருஷன் மேல கேஸும் போட்டா.
சரி இவ்வளவு தூரம் நடந்துருச்சு, இனிமே நம்ம பொண்ணு அந்த குடும்பத்துல வாழ வைக்க முடியாது, நாமளே நம்ம பொண்ணை கடைசி வரைக்கும் காப்பாத்தலான்னு முடிவு பண்ணோம். ஆனா இவ சும்மா இருக்கலாமா? ஒரு நாள் திடுதிடுப்புன்னு அந்த வீட்டுக்கு போய் மருந்தை குடிச்சிட்டு அவங்க எல்லார் மேலயும் கேச போட்டா. என்னாச்சு? அந்த கேஸ்லயும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நின்னா. கடைசியில மருந்து குடிச்சதுனால இவ வாய் பேச முடியாம போச்சு. இவ்வளவும் பண்ணவ இப்ப மறுபடியும் நம்ம கிட்ட தகராறு பண்ண ஆரம்பிச்சிருக்கா. எப்பவுமே இவ இப்படித்தாமா, யார்கிட்டயாவது சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். இவ ஒரு நேரம் மாதிரிலாம் ஒரு நேரம் இருக்க மாட்டாமா. எப்ப அந்த பாபு பையல கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனாலோ அப்பவே இவளுக்கு புத்தி சரியில்லாம போச்சு. இந்த மாதிரி அழிச்சாட்டி எல்லாம் நிறைய பண்ணுவா. எங்களுக்குலாம் அதை பார்த்து பார்த்து பழகி போச்சு. உனக்கு பாக்குறதுக்கு புதுசா இருக்குல்ல, அதான் நீ பயந்து போயிட்ட. அதுக்காக நீ சட்டுன்னு அப்பா வீட்டுக்கு போறேன்னு வார்த்தையை விட்டியேம்மா. உனக்காக மாமா உங்க அப்பா கிட்ட எவ்வளவு அவமானப்பட்டிருக்காரு, நான் எவ்வளவு அவமானப்பட்டிருக்கேன். எங்களை விடுமா, நீ இல்லைன்னா சஞ்சய் உயிரோட இருப்பானா? சத்தியமா சொல்றேன் கவிதா, நீ வேணான்னு சொல்லிட்டேன்னா அவன் உயிரோடவே இருக்க மாட்டான். அவன் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கா தெரியுமா? அந்த பாசத்துக்கு நீ இப்படித்தான் மரியாதை கொடுப்பியா? இந்த பாருமா, நீ எங்களை கோச்சிக்கோ, சண்டை போடு, எங்களை அடிச்சு கூட விரட்டிக்கோமா. நான் தான் சொல்லிட்டேனே, இந்த வீடு உன்னோடது, இந்த வீட்டுக்கு எஜமானியே நீதான். இதுல எப்பவும் மாற்று கருத்தே இல்ல. எங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லு, இல்ல பிடிக்கலன்னு சொல்லு, நாங்க பாட்டுக்கு எங்கேயாவது கிளம்பி போயிட்டே இருப்போம். பிள்ளைங்க நல்லா இருக்கணும் தானமா பெத்தவங்க நினைப்போம். அதுவும் என் புள்ள சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக நாங்க எந்த அளவுக்கு இறங்கி வந்திருக்கோன்னு உனக்கே நல்லா தெரியும். இதுக்கு மேல எங்களை விட்டுட்டு நீ போகணும்னு நினைக்கிறியாம்மா? அப்போ நான் சொல்றதை விட நித்யா சொல்றதுதான் உனக்கு பெருசா தெரியுது இல்ல? ஏமா, எந்த ஒரு அம்மாவாவது தான் பெத்த மகளை பத்தி இப்படி குறை சொல்லுவாளா? இப்பவும் நான் அவளை குறை சொல்லலம்மா. அவ நல்லா இருக்கணும், நல்லபடியா வாழ வைக்கணும் தான் நான் பாடுபடுறேன். எனக்கு என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் கவிதா. இத பாரு, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நானும் மாமாவும் வீட்டை விட்டு போயிட்டுமா? அப்ப நீயும் சஞ்சயும் சந்தோஷமா இந்த வீட்டுல இருப்பீங்கல்ல? ஐயோ அத்தை, நான் அதுக்காகலாம் சொல்லல அத்தை. நித்யா என்ன மணி, நான் இவ்வளவு சொல்லியும் நீ என்ன நம்ப மாட்டல்ல? நித்யாவை தான் நம்புவல்ல? இல்ல அத்தை, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா நித்யாவை கூட்டிட்டு போய் ஒரு நல்ல டாக்டர் கிட்ட காமிக்கலாமா? எங்கம்மா, அதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டா தானே? நீ தான் பாத்துக்கிட்டு இருக்கல்ல எப்படி எல்லாம் அவ கோவப்படுறா, எப்படி எல்லாம் அவ சண்டை போடுறான்னு. டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறோம்னு சொன்னா அத ஒரு பெரிய பிரச்சனையாக்கி இந்த வீட்டையே ரெண்டாக்கிடுவா. என்னமோ போ, எனக்கு அப்படி ஒரு நல்ல பையன், இப்படி ஒரு மோசமான பொண்ணு. அது சரி, நல்லதும் கெட்டதும் கலந்தது தானே உலகம். என்ன பண்றது, ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். இப்ப என் பொண்ணு கெட்டவேங்கிறதுக்காக நான் அவளை ஒதுக்கி வச்சிட முடியுமா? அவ பண்றதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் போக வேண்டியதா இருக்கு. உங்களை நினைச்சா எனக்கு பாவமா இருக்கு அத்தை. அட விடுமா, அதுக்கு என்ன பண்ண முடியும்? சரி, இதுக்கப்புறமா உனக்கு எந்த வருத்தமும் இல்லையே? இல்ல அத்தை, எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. எனக்கு இது ஒண்ணு போதுமா? சரி, இப்ப சொல்லு, நீ என்ன சாப்பிடுற? எனக்கு ஒன்னும் வேண்டாம் அத்தை. ஷோ, அதெல்லாம் சொல்லக்கூடாது. இப்படி எல்லாம் கேட்டா நீ சொல்ல மாட்ட. நானே போய் உனக்கு ஜூஸ் போட்டு கொண்டு வரேன். வேண்டாம் அத்தை. நீ ஒன்னும் சொல்ல வேணாம்.
பசிக்கிற மாதிரி இருந்துச்சுப்பா, அதான் பால் காய நான் வச்சிருக்கேன். வேணா ஹோட்டலுக்கு போய் தான் வாங்கிட்டு வரட்டுமா? இல்ல பரவாயில்லப்பா, இது போதும். எனக்கு எதுவுமே செய்ய தெரியாதுப்பா, அதனாலதான். சாரிப்பா, உங்களையும் பட்டினி போடுறேன்ல. என்னம்மா நீ? உனக்கு தெரியாதுன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும்? சுந்தரிமா ஒழுங்கா வந்துகிட்டு இருந்தாங்க. இந்த கவிதாவால அவங்களும் வர முடியாம போச்சு. கவிதாவால இப்ப நாம பட்டினி கிடக்குறோம். அங்க அவ நிம்மதியா இருப்பாள்ல? பா, என்னப்பா பேசுறீங்க? யாரோ ஒரு சுந்தரி அம்மாக்காக கவிதா விட்டு கொடுத்துருவீங்களா? எதுல ஒன்னா இருக்கீங்களோ இல்லையோ, என்னை ஏத்து பேசுறதுல மட்டும் அக்கா தங்கச்சிங்க ஒன்னா இருக்கீங்க. பா, சாரிப்பா, இத நான் சொல்லாம இருக்க முடியாது. இத்தனை நாள்ல என்னைக்காவது நான் உங்களை எதிர்த்து பேசிருப்பேனா? ஏன்னா நீங்க அப்படி நடந்துகிட்டது இல்லப்பா. ஆனா இப்போ வேணாப்பா, விட்டுருங்க. ஏம்மா, வாய் வரைக்கும் வந்துடுச்சுல்ல, சொல்லிடு. ஏன்பா, நாங்க என்ன கேட்டாலும் எது கேட்டாலும் செய்வீங்களே. கவிதா ஆசைப்பட்டது அவளோட லைஃப் பா. அது வேணாம் முடியாதுன்னு சொல்றீங்களே, அது சரியாப்பா? அவ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பேங்கிறதுக்காக அவ விஷத்தை கேப்பா, வாங்கி கொடுக்க சொல்றியாமா? மா, அந்த குடும்பம் சரியில்லை. அந்த குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அங்க போய் என் பொண்ணு வாழட்டும்னு நான் எப்படிமா சொல்லுவேன்? அந்த குடும்பம் தப்புன்னு சொல்றதுக்கு நீங்க யார்ப்பா? யார்ப்பா இங்க சரியா இருக்காங்க? உங்களுக்கு அவரை பார்த்தா தப்பா இருக்கு, அவருக்கு உங்களை பார்த்தா தப்பா இருக்கு. இத்தனை நாள் நம்ம கவிதா அங்கதானே இருக்கா. அவங்க தப்பானவங்கன்னா ஒரு செகண்ட்ல அவங்கள தூக்கி போட்டு வந்திருக்க மாட்டாளா? மா தேனு, அவ முன்னாடி அவங்க நடிக்கிறாங்கம்மா. அவங்க ஏன்பா நடிக்கணும்? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க பொண்ணு என்ன உலக அழகியா? அவங்க வீட்டுக்கு மருமகளா கொண்டு போயே தரணும்னு அவங்களுக்கு என்ன அவசியம் இருக்கு? இத பாருமா, உனக்கு புரியாது, நீ சின்ன பொண்ணு. சரிப்பா, அப்ப நீங்க புரியுற மாதிரி சொல்லுங்க. சொல்லுங்கப்பா. என்னப்பா சொல்வீங்க? சொன்னா அவங்க கெட்டவங்கன்னு சொல்வீங்க. இருந்துட்டு போட்டுமே, அவங்க கெட்டவங்களோ நல்லவங்களோ எப்படி இருந்தா என்ன? அதனால நமக்கு என்ன பிரயோஜனம்? கவிதாவை பொறுத்த வரைக்கும் அவங்களால எந்த பிரச்சனையும் இல்ல. கவிதாவை அவங்க நல்லா வச்சு பாத்துப்பாங்கப்பா. அப்புறம் என்னப்பா? இங்க பாருமா, என்னால அப்படிலாம் இருக்க முடியாது. நீ உன் வயசு வேகத்துல ஏதோ சொல்ற. இது வரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேண்டாமா? அவங்க தப்பானவங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் பொண்ணை எப்படிமா அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைப்பேன்? திரும்ப திரும்ப அதையே சொல்லாதீங்கப்பா. யாருப்பா அவங்க தப்பானவங்கன்னு சொன்னது? சுந்தரி அம்மா.